ஐயா லக்கணங்கிறது ஜாதகர் 8ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு கொண்டா லக்கணம் பாதிக்கப்பட்டா தத்து போய் வந்தவர்னு உண்டு. ஒன்று தாத்தா பாட்டி வீடு வரும். இதில் பாதகாதிபதி தொடர்பு கொண்டால் வேறு சமூகம் வேறு கலாச்சாரத்திலவே வாழ்வாங்க. இப்போ எங்கள் அப்பாவுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க மதுரையில் ஒரு பிரபலமான ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெச்எம்மாக இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. எங்கள் மாமாவும் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், இவங்க பேராசிரியர் இவங்க. ஆனால் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்காங்க. குழந்தை இல்லை. கூட அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க சிம்மக்கல்ல அவங்க பிராமின். 5 பெண் குழந்தை. 6ஆவதாக பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய எடுத்து வந்து வளர்க்குறாங்க. அவங்ககிட்ட கேட்டு எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னா எங்களுக்கு 5 குழந்தை ஆயிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு குழந்தைகளை டீச்சர் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க வளர்க்குறாங்க. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தா பிறந்தது பிராமணர் குலம், ஆனால் வாழ்கிறது ஒரு சத்திரியர் வீட்டில். இந்த ஜாதகத்தில் அப்படி இருக்குது. அந்த பொண்ணோட ஜாதகம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தடவை கேட்டு வாங்கி போட்டு பார்த்தா பாதகாதிபதி தொடர்பு. பாதகாதிபதி சாதி, சமுதாயம், மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாத்தையும் மாற்றிருங்க ஐயா. எல்லாத்தையும் மாற்றிருங்க ஐயா. இப்போ ஆச்சாரமாக இருக்கிறவங்க இருக்காங்க, ஆச்சாரம் கெட்டு போகிறவங்களும் இருக்காங்கல்ல. ஆமாம், இருக்கிறாங்கல்ல. இப்போ ஒருத்தர் சைவ சமூகத்தில் சார்ந்தவர், அவர் ஜாதகத்தில் ஆச்சாரம் கெட்டு வாழணும்னு இருக்குது. 5ஆம் இடம் 9ஆம் இடங்கிறது ப்ரொசீஜருங்க ஐயா. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும். ஒரு சத்திரியர்னா அவருடைய கொள்கை இது, ஒரு பிராமணர்னா இதோடைய கொள்கைன்னு இருக்குது. இது அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெடும் பொழுது அதுக்கு எதிர்மறையான வேலைகளை செஞ்சிடறாங்க. அதுவும் கிரகமே காரணம். நம்ம முன் ஜென்மத்தில் என்ன செஞ்சுட்டு வர்றோமோ அது பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க.